நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். நம்ம சேனல்ல தொடர்ந்து சனி பயிற்சி பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் ராசி பலன்கள்லாம் பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சார் ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம மாத பலன்கள் ஒவ்வொரு வீடியோலையும் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் கிரக நிலையில வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அதே போல நீங்க சொன்ன மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி சொல்லி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரை நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கான குணாதிசயங்கள் சொல்லியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா காலசக்கரத்துல 12 ராசிகள். இந்த 12 ராசிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும். அந்த கிரகங்களுடைய அடிப்படையில அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை துணைகள் அமைகிறது, அதே போல அவங்க யாரு கூட ரொம்ப மின்காராங்க, யாருகிட்ட கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, யாரை பார்த்தெல்லாம் கோவப்படுறாங்க, அப்படி கொஞ்சம் நம்ம கட்டாயமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஜாதகம் பாக்குறோம். சோ கிளைண்ட் நம்ம இன்ஃபார்ம் பண்றோம், அவங்க சொல்ற விஷயங்கள் நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மெர்ஜல் பண்ணி நம்ம என்ன பண்றோம் இப்ப இந்த வீடியோ சொல்ல போறோம். ஓகே சார், கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு. வாங்க சார் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் சார். கடகராசி நேயர்கள் பத்தி பேச போறோம், குணாதிசயங்கள் பத்தி. அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். கடகராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன். அமைதியானவங்க. ஆமா, உண்மையிலே அமைதியானவங்க. கடகராசியில எந்த கிரகம் வலிமை அடைகிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் உச்சமுடைய ராசியே கடகராசி தான். கடகராசியில எந்த கிரகம் வலிமை இழக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். அப்ப இங்க செவ்வாய் வலிமை இழந்தனாலதான் கடகராசியாருக்கு மேக்சிமம் கோபம் வராது. கோபங்கிறது அதிகமா வரவே வராது. அவங்கள டெப்தா போகும்போது கோவப்படுவாங்க. எவ்வளவு வெயிட்ட தூக்கி வச்சாலும் என்ன பண்ணுவாங்க, நான் உனக்காண்டி சுமக்கிறேன், எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி நான் உனக்காக ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாராளமான மனசு இருக்கும். எதையும் வெளிப்படையாக பேசுறாங்க அப்படின்னா அது கடகராசின்னு எடுத்து. ரொம்ப அதிகமா இறக்கம், ரொம்ப இறக்கப்படுறது. அதாவது ஒரு நம்ம கெட்டது பண்ணாலும் சரி, நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் சரி, அந்த இடத்துல அவங்களுக்கு இறக்கப்படுறாங்க. போன வாரம் கூட உன்னை அடின்னு அடிச்சானப்பா, உன்னை வஞ்சானப்பா, அவனுக்கு போய் நீ இறக்கப்படுறா இல்ல, என்ன இருந்தாலும் அவங்க ஒரு மனுஷன் தானே, அவங்க அவங்க என் கூட டிராவல் பண்ணிருக்காங்கல்ல, அதனால நான் இறக்கப்படுறேன்னு அந்த இறக்கத்தை அதிகமா காட்டக்கூடிய தன்மை நம்முடைய கடகராசிக்காரங்களுடைய இயல்பான குணம். ஏன்னா அம்மா எப்பயாச்சும் ஒரு 4 குழந்தை இருக்குன்னா 4 குழந்தையுமே வேற்றுமையா பார்ப்பாங்கன்னா கிடையாது. எல்லா குழந்தையும் என் குழந்தை தான். முதல் குழந்தை என் குழந்தை தான், 2வது குழந்தை என் குழந்தை தான், 3வது குழந்தை என் குழந்தை தான், 4வது குழந்தை என் குழந்தை தான். அப்படியே ஒரு அற்புதமா அந்யுன்யமா பார்க்கக்கூடிய ஆற்றல் அம்மாவுக்கு உண்டு. அதே மாதிரிதான் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஜாதி, மதம், இனம், மொழி சொல்லி வேற்றுமை பார்க்காம ஒரு உயிரினமாக தன்னுடன் இருக்கும் நட்பாக, பண்பாக, பாசமாக பார்க்கக்கூடிய வெளிப்படையான தன்மை இவங்கிட்ட இருக்கும். ஒளிமறைவுங்கிறது கடகராசிக்காரங்கிட்ட வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டிக்கர் வைப்பாங்க. இதுல நம்ம கடகராசிக்காரங்கள வசீகரமான ஈர்ப்பு தன்மை இருக்கும். அப்படியே அவங்க கண் அப்படியே வசீகரமா இருக்கும். அப்படியே பார்த்தாலே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்பா அப்படின்னாங்கல்ல, அது மாதிரி ஒரு வசீகர தோற்றம் இயல்பாகவே கடகராசிக்கு இவங்களுக்கு இருக்கும். அப்புறம் இவங்கிட்ட பழைய பல அன்பர்கள் யாரா இருக்கட்டும், அது உறவா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மேக்சிமம் நமக்கு ஒரு ஃபேன் தேவையான பண்ணுவோம், சுவிட்சை போட்டு யூஸ் பண்ணுவோம், தேவையான சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இவங்க ஒரு சுவிட்சா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. எனக்கு தேவை இப்ப காத்து, அப்ப கடகராசிக்காரனை கூப்பிடு அப்படின்னு இவங்க யூஸ் பண்ணிட்டு தான் சில நேரங்களை சுயநலமா இவங்களை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. அதாவது தன்னுடைய பிரச்சனையை விட இவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நல்லது பண்ணாலும் அவங்க கொடுக்குற பிரச்சனையை வாங்கிட்டு இவங்க படுற போராட்டங்கிறது இயல்பாகவே அடிமேல் அடி. அதாவது 10 வயசா இருந்தாலும் அடிதான், 40 வயசா இருந்தாலும் அடிதான். நான் போராடிக்கிட்டே இருக்கேன்பா அப்படின்னு ஒரு கடகராசி சொல்றாங்கன்னா, நீ உனக்காண்டி போறான்னியா இல்ல ஊருக்காண்டி போறான்னா, அவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்ய போய் இன்னும் நான் போராடுறேன் அப்படின்னு வெளிப்படையாக அந்த என்ன எப்படி சொல்லணும்னா அந்த ரியாலிட்டி ஃபேஸ் இருக்கும் பாத்தீங்களா, இவங்களுக்கு நடிக்க தெரியாது அப்படிம்பாங்களா, அதே மாதிரிதான் அப்படியே ஓப்பன் டிக்ளேர் பண்ணுவாங்க. நான் இல்லைங்க, நான் அவங்களுக்கு செஞ்சேங்க, அவங்க பண்ணாங்க, சரி இருக்கட்டுங்க, எல்லாரும் நடக்கிறது தானே அப்புறம் அதே அவங்களுக்கே அதுக்கு அவங்களே விலையும் கொடுப்பாங்க. அந்த இறக்கம் இவங்களுடைய தாரக மந்திரம்னு சொல்லலாம். ஓகே சார். இவங்க வாழ்க்கை முறையில இவங்க எப்படின்னு சொல்லிட்டீங்க. தொழில் பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி சார், எதுல சார் சூப்பர் ஸ்டாரா இருப்பாங்க? தொழில் அப்படின்னு சொல்லும்போது பார்ட்னர்ஷிப் வைக்காம தொழில் பண்ற
நம்மளுடைய கடகராசிக்காரங்க மேக்சிமம் ஓரளவுக்கு செட் ஆயிருப்பாங்க. அதுபோல தன்னை மட்டும் நம்பி இந்த வேலை ஒரு தொழில் ஆரம்பிக்காங்க அப்படின்னா அந்த தொழில உள்ள நுணுக்கங்கள் அனைத்தையும் முழுமையா கத்துக்கிட்டு இவங்க வச்சாங்கன்னா வெற்றி. யாரையா அந்த ஃப்ரெண்ட்ஸை நம்பினேன், இந்த ஃபேமிலி ஒரு ஆளை நம்பினேன், என் கூடவே இருக்கான் என் நட்பை நம்பினேன், என் உறவை நம்பினேன்னு சொல்லி இவங்க போய் தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா அங்கதான் ஒரு சின்ன தடுமாற்றம் வரும். ஏன்னா இவங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் சனி பகவான். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்ககிட்ட இருந்து இந்த தொழில் கூடவே இருப்பாங்க, இவங்க தொழில் எப்படி புடுங்கலாம், இந்த தொழில் எப்படி அபகரிக்கலாங்கிற மாதிரி சில விஷயங்களை கேட்ச் பண்ணிடுவாங்க. அதனால கொஞ்சம் தொழில்ல இவங்க ஒரு ஸ்டாரா வரணும்னா இவங்க மேல மட்டும் நம்பிக்கை வைக்கணும். ஓகே சார், இவங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க? இந்த ராசிக்காரங்க கிட்ட கொஞ்சம் தள்ளி இருந்துருங்க அப்படின்னா எந்தெந்த ராசிகள் சொல்லுவீங்க? அது தள்ளி இருந்துருங்க அப்படிங்கிறத விட இவங்களுக்கு எந்த ராசி ஃபர்ஸ்ட் செட் ஆகும், ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்கன்னா கடக ராசிக்காரங்க கூட விருச்சக ராசிக்காரங்க அப்படியே செட் ஆகும். ஒரு ரியாலிட்டி அன்பு இருக்கும். ஏன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன், அவர் எங்க போய் வலிமை இழக்கிறான்னா செவ்வாய் வீட்டுல விருச்சக ராசியில தான் இருக்க. அப்போ என்னை போல் நான் உன்னை பார்க்க, உன்னை போல் என்னை பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் கேட்டவாரு அங்க பார்க்கும்போது நீ இல்லை நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய இயல்பான தன்மை இருக்கும். சோ அதுக்கு அடுத்து இவங்க யார் கூட இருக்காங்கன்னா மகர ராசிக்காரங்க கூட கடகராசிக்காரங்க ஒரு ரியாலிட்டி அன்பு. என்னன்னா கொஞ்சம் மகர ராசிக்காரங்க இருக்கும்போது அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, என்னோட எதிர்பார்ப்பு ஃபுல்லா நீ புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்கடுத்து ரியலா புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய மீனராசிக்காரங்க கூட கடகராசிக்காரங்க அப்படியே ஒரு என்ன சொல்லணும்னா ரியாலிட்டி அன்பா இருப்பாங்க. உன்னை புரிஞ்சுக்கிட்ட முதலாளிதாயா அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரங்க கூட ஒரு ரியாலிட்டி அன்போட பாசமா அந்யோன்யமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, செட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே சார், இவங்களோட லக்கி நம்பர்ஸ் என்ன, கலர்ஸ் என்ன, இவங்களோட தெய்வங்கள் என்ன? இவங்களுடைய லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேக்சிமம் 1ஆம் நம்பரும் இவங்களுக்கு 3ஆம் நம்பரும் லக்கி. 1, 3 இவங்களுக்கு மிகப்பெரிய லக்கியான நம்பர். சோ இவங்க கலர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வெண்மை நிறம் சூப்பரா இருக்கும். வெள்ளை நிறம், ஆமா வெள்ளை கலரும். அதே போல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஊதா, இந்த ரெண்டுமே இவங்களுக்கு செட் ஆகக்கூடிய கலரா இருக்கும். இவங்க யார்கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இவங்க மேக்சிமம் யார்கிட்ட கவனமா இருக்கணும்னா தனுசு ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு பேசிடக்கூடாது, வார்த்தையை விட்டுறக்கூடாது, வாக்கு கொடுக்க கூடாது. இதெல்லாம் வந்து தனுசு ராசிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்கடுத்து ரொம்ப கவனம்னா கும்பராசி, தனுசு கும்பம் இந்த ரெண்டு பேர்ட்டையும் கொஞ்சம் நிதானமா கடைபிடிக்கணும். அதுக்கடுத்து கொஞ்சம் எக்ஸட்ரா இருக்கிறதா நம்ம மிதுனத்தை எடுத்துக்கலாம். சோ இவங்ககிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா மட்டும் போதும், ஐ மீன் கவனமா இருந்தா மட்டும் போதும், இவங்க லைஃப் நல்லா சூப்பரா இருக்கும். ஓகே சார், இவங்களோட தெய்வங்கள் என்ன? இவங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க நம்ம கற்கடேஸ்வரர் அப்படின்னு சொல்லி கோவில் இருக்கு. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல கோவில் இருக்கு. இங்க சிவபெருமான் தான் உள்ள இருப்பார். ஓகேவா, நம்மளுடைய நண்டு சொல்லுவோம்ல, நண்டு பூஜித்த தலம், பூஜை, ஆமா பூஜை பண்ணி தனக்காக வேண்டியது நம்ம கும்பகோணம் பக்கத்துல இந்த கோவில் வந்து இருக்கு. சோ இவங்க போய் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோவில போய் மனசார வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பரா இருக்கும். கடகராசி ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கலாம், தன்னைத்தானே ஆக்டிவேட் பண்றதுக்கு இது மிகப்பெரிய விஷயம். அதே போல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் வழிபாடு அல்லது அம்மன் வழிபாடு. இவங்க அம்மனை வந்து எவ்வளவு தூரம் வைப்ரேஷன், அம்மாவையும் அம்மனையும் இவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க அப்படின்னா கடகராசிக்காக எங்கேயும் ஏமாறாமல் யாரிடமும் மாட்டிக்கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பா கொண்டு போக முடியும். ஓகே சார், இனிமே கவனமா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். நன்றி சார். நன்றி.